இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Indicate them. Come, let's stand together. Let's stand together. Let's do it together. Come, let's stand together. Let's stand together. Let's do it together. இந்திய நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானேவின் 4 Stars of Destiny என்ற புத்தகத்தின் அடிப்படையில் சீன ஊடுருவல் குறித்து கேள்விகளை எழுப்பினார். ஆனால் ராகுல் காந்தி பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவின் நலன்களை விற்றுவிட்டதாகவும் பிரதமர் மோடி பாஜகவின் நிதி கட்டமைப்பை பாதுகாக்க 1.5 பில்லியன் இந்தியர்களின் எதிர்காலத்தை தியாகம் செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இது தவிர ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பான அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமரின் பெயர் தொடர்புடையது என்ற குற்றச்சாட்டுகளையும் எழுப்பி அவற்றை முழுமையாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். இதனால் லோக்சபாவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி 11ஆம் தேதி கூட்டத்தொடரை முடித்து வெளியே வந்த மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் இருவரும் நிருபர்களை சந்தித்து ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராகுல் காந்தி அங்கு வந்து அமைச்சர்களிடம்